ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இருந்து விலகி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதிமுக. இந்த விலகலுக்கான பின்னணி காரணம் என்ன? விக்கிரவாண்டி களம் யாருக்கு சாதகமா அமையவிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். சில தினங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நாங்க போட்டியிட போவதில்லை, புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக அறிவிப்பை வெளியிட்டுச்சு. இதற்கு திமுகவோ பாஜக கூட்டணியை வெல்ல வைக்க வேண்டிதான் இந்த புறக்கணிப்பை அதிமுக அறிவிச்சு இருப்பதா சொல்லியிருந்தாங்க. இதே வேளையில திமுகவை வெல்ல வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுக புறக்கணிப்பை செய்திருக்கிறதா பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அமமுக கட்சியோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுகவோட இந்த புறக்கணிப்பு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது கேள்வியாதான் இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலையும் அதே நேரம் விக்கிரவாண்டி தேர்தல் களம் யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படிங்கறத விரிவா இந்த தொகுப்புல நாம அலச போறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக சார்பா போட்டியிட்ட புகழேந்தி இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. மக்களவை தேர்தலின் போது அவர் பணி செஞ்சிட்டு இருந்த அந்த சூழல்ல மயங்கி விழுந்து அவர் மரணம் அடைஞ்சாங்க. இந்த நிலையில தான் விக்கிரவாண்டிக்கு தற்போது இடைத்தேர்தல்ங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்கு மொத்தமா ஆண் வாக்காளர்கள் 1,25,246 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,17,813 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 28 பேர். இப்படியா மொத்தமா விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் மொத்தமா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 2,33,087 பேர் இருக்காங்க. இந்த சூழல்ல தான் இந்த களம் யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடக்குது. இதற்கு ஒவ்வொரு கட்சியிலிருந்து வேட்பாளர்களும் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா திமுகவை பொறுத்த வரையிலும் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பா அபிநயா, பாஜக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பாமக சார்பா சி அன்புமணி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரையிலும் கடந்த கால தேர்தல் வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதி உருவாக்கப்பட்ட பின்பு நடந்த முதல் தேர்தல் 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல சிபிஎம் கட்சி இங்கு வெற்றி பெறுறாங்க. அதன் பின் நீங்க பாத்தீங்கன்னா 2016, 2021 ஆகிய தேர்தல்ல திமுக தான் இங்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்படியா இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு முறை சிபிஎம், 2 முறை திமுக, ஒரு இடைத்தேர்தல்ல அதிமுக இப்படியான வெற்றிகளை தான் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இம்முறை இந்த இடைத்தேர்தல்ல இருந்து விலகி இருக்கு அதிமுக. எனவே களம் அப்படிங்கிறது திமுக வர்சஸ் பாமக அப்படின்னு தான் இருக்கு. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக சார்பா போட்டியிட்ட ராதாமணி அவர்கள் 63,757 வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. இவர் 3.98% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக சார்பா போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன் 1,13,766 வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 23.81% வாக்கு வித்தியாசத்துல இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. இவருக்கு எதிராக திமுக சார்பா களம் கண்ட புகழேந்தி அவர்கள் 68,842 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல மீண்டும் புகழேந்தி திமுக சார்பா களம் கண்டாங்க. அந்த தேர்தல்ல 93,730 வாக்குகள் பெற்று 4.79% வாக்கு வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கறத நாம இப்போ பாக்குறோம். இது முன்பு இருந்த நிலவரங்கள். தற்போது களம் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரையிலும் அனைத்து கட்சிக்குமே தனித்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு. ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரையிலும் அனைத்து கட்சிகளுமே தனித்து இங்க போட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக, அதிமுக தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. பாமகவும் 2016ஆம் ஆண்டு தனித்து தேர்தலை சந்திச்சுச்சு. சிபிஎம் பொறுத்த வரையிலுமே மக்கள் நல கூட்டணி அப்படிங்கறத அமைச்சு அவங்க போட்டியிட்டாங்க. அப்போது நடந்த தேர்தல்ல திமுக 35% வாக்குகளையும், அதிமுக 31% வாக்குகளையும், பாமக 23% வாக்குகளையும், மக்கள் நல கூட்டணியில போட்டியிட்ட சிபிஎம் 5% வாக்குகளையும் பெற்றிருக்கு. 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக பொறுத்தவரை நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா இம்முறை போட்டியிட போவதில்லை அப்படின்னு புறக்கணிப்பு முடிவை அறிவிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியை பொறுத்தவரையிலும் வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க. எனவே இது பாமகவுக்கு சற்றே சாதகமாக அமையலாம். அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சுதான்
பாமகவுக்கு எதிரா களம் காண வேணாம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து அதிமுக வெளியிட்டிருக்கு. குறிப்பா பாமக தன்னோட கட்சி வேட்பாளர் அறிவித்த பின்புதான் அதிமுக இந்த புறக்கணிப்பு அறிவிப்புமே செஞ்சாங்க. 2026ஆம் ஆண்டு வந்துட்டு கூட்டணி அமைச்சு மாபெரும் வெற்றியை பதிவு செய்வோம் அப்படின்னு அதிமுகவோட பொதுச் செயலாளர் சமீபத்தில் அளித்த பேட்டியில ஒண்ணுல குறிப்பிட்டிருந்தாரு. எனவே 2026 கூட்டணி கணக்க மனசுல வச்சுதான் பாமகவுக்கு எதிரா தேர்தல நிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறதா பேச்சுக்களும் அடிபடுது. எனவே அதிமுகவோட இந்த புறக்கணிப்பு, இந்த விலகல் வந்து பாமகவுக்கு சாதகமா அமையலாம் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. பாமகவோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்தாச்சு. திமுகவை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்ல இவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பாக்குறோம். இந்த பின்னடைவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, விக்கிரவாண்டியில நடந்த அந்த இடைத்தேர்தலின் போது திமுக அதிகமா வன்னிய மக்களை தான் போக்கஸ் பண்ணாங்க. இதனால பட்டியலின மக்களோட வாக்குகள் வந்துட்டு திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பேச்சு அப்போ வந்து அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துலதான் அசுரன் படம் வெளியாகி இருந்தது. அப்போ அந்த படத்தை புகழ்ந்து வந்துட்டு அப்போ திமுக தலைவரான ஸ்டாலின் அவங்க வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதை பெருசா வந்துட்டு வன்னிய மக்களும் வந்துட்டு ரசிக்கல. எனவே அதற்கு எதிர் துருவத்துல இருந்து அதிமுகவுக்கு அது வாக்குகளா போய் சேர்ந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு திமுக வந்துட்டு வழங்கல அப்படிங்கிற விஷயமுமே திமுகவுக்கு நெகட்டிவா மாறி, அப்போ ஆட்சியில இருந்த அதிமுக அதை கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில பல வன்னிய மக்களுமே வந்து அதிமுகவுக்கு தான் வந்து வாக்குகளை செலுத்தி இருந்தாங்க அப்படிங்கறத அந்த தேர்தல் முடிவு வாயிலா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில வன்னிய சமுதாயத்துக்கு வழங்கிய அந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில தான் ரத்தாச்சு. எனவே இது வந்து திமுகவுக்கு எதிராக வன்னிய சமுதாய மக்களோட வாக்குகள் மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட்டியலின மக்கள் வாக்குகள் பொறுத்த வரையிலுமே அது திமுக விசிக கூட்டணிக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே திமுகவை பொறுத்த வரையிலும் அதோட கூட்டணி பலம் மற்றும் இப்போ அவங்க ஆட்சியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலில் அவங்க பெற்ற வெற்றி, இப்படி பல விஷயங்களுமே வந்துட்டு திமுகவுக்கு சாதகமா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக சாதக பாதகங்களை கடந்து திமுக மீண்டும் இந்த தொகுதியை கைப்பற்றுவாங்களா, இல்ல ஒற்றை எதிரியா இருக்கக்கூடிய பாமக இந்த தொகுதியில வெற்றி பெறுவாங்களா? இந்த இரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய சவால்களை கடந்து இந்த இரு கட்சிகள் வகுக்கக்கூடிய வியூகங்கள் என்னவா இருக்க போது, யார் வெல்வார்கள் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.